Very good morning, students. Fourth unit நம்ம பார்க்குறோம். நம்ம ஹைட்ரஜன்ஸ் அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுடைய சிம்பிள் வந்து 1, அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. அப்போ என்ன பண்ண முடியுங்களா, இதுதான் வந்து ஹைட்ரஜனுடைய சிம்பிள். இதை கீழே அட்டாமிக் நம்பர், மேலே இருக்குது மாஸ் நம்பர். இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இதான் வந்து பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். முதல்ல வந்து இந்த எலமெண்ட்ஸ் தான் ஹைட்ரஜன் தான் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Hydrogen is the simplest atom which containing one electron and one proton. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு ஆட்டம், ஒரு எளிமையான ஒரு அணு. இதில் வந்து ஒரே ஒரு புரோட்டான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 1, இப்படியெல்லாம் 1s. அப்போ மேலே இருக்குது மாஸ் நம்பரா. இப்போ இது நியூக்ளியஸு, இது அவுட்டர் மோஸ்ட் செல்லு, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான். இது எலக்ட்ரான்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? எவ்வளவு ஒரு ஆட்டத்தில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதே சேம் அளவு என்னன்னா ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அப்போ இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ ப்ரோட்டானும் எவ்வளோக்குன்னா 1 இருக்கும். அப்போ அதில் 1 இருக்குது. அப்போ மீதி என்ன இல்லை அப்படிங்கிறது நியூட்ரான் இல்லை, நியூட்ரான் 0. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் 0வாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஹைட்ரஜன் ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டம். அதில் 1 எலக்ட்ரான் ப்ரெசன்ட், 1 புரோட்டான் ப்ரெசன்ட், நியூட்ரான் இல்லை. In contrast to other elements except helium, மேலும் மற்ற தனிமங்களைப் போலன்றி ஹீலியத்தை தவிர இதன் ஒற்றை இணைதிறன் எலக்ட்ரான் அணுக்கருவினை நேரடி விசைக்கு உட்படும். ஹீலியத்தை தவிர இந்த ஒற்றை இணைதிறன் எலக்ட்ரான் அணுக்கருவின் நேரடி விசைக்கு உட்படும். இப்போ என்ன பண்ணணும்னா, இது நியூக்ளியஸு, இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸுக்கு அட்ராக்ட் பண்ணும். டைரக்ட்லி ஸ்பியர் ஆக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ், இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கும். அதுதான் இட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி இன் ஏ ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். அந்த ஸ்பியரில் இருக்கிற நியூக்ளியஸு வேலன்ஸ் எலக்ட்ரானை டைரக்டாக என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். இட் இஸ் இன்வேரியபிளி ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா இட் இஸ் இன்வேரியபிளி ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட். இது என்ன பண்ணால் நிறைய காம்பவுண்டில் மாறுபட்டிருக்கும். வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அவர் டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரோட ஃபார்முலா என்னது, H2O. கார்போஹைட்ரேட் C6H12O6, குளுக்கோஸ், இது கார்போஹைட்ரேட். இங்கேயும் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்லேயும் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. As it has an unpaired electron, இது ஒரு தனித்த எலக்ட்ரானை வந்து வச்சிருக்குது. ஒரு தனித்த எலக்ட்ரானை பெற்றிருப்பதனால அதிகமாக வினைதிறனுடையது. அன்பேர்ட் எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான், அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சுருக்கிறதுனால இட் இஸ் ரியாக்ட் அண்ட் எக்ஸிட் டைஅட்டமிக் மாலிகுல். இது வந்து ரொம்ப அதிகமாக வினைதிறனுடையது, அதிகமாக ரியாக்ட் ஆகும். இது என்ன கேட்டால் ஈரணு மூலக்கூறு ஆகும், அதாவது டைஅட்டமிக் மாலிகுல்ஸ்னால் H2 அப்படின்னு. சிங்கிளாக இருந்தால் ஹைட்ரஜன், H2 அப்படின்னா மாலிகுல்ஸ். இப்போ டைஅட்டமிக் மாலிகுல்ஸாக காணப்படுது. எனினும் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மிக குறைந்த அளவு தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஹவெவர் அபண்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் அபண்டன்ஸ்னால் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் வெரி ஸ்மால் தான் கிடைக்குது. அதுவும் கேஸ் கண்டிஷனில் ஹைட்ரஜன் இருக்குது.
பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது? ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் அமைப்பு வச்சிருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. இப்போ தான் எழுதி காமிச்சேன். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1s1 which resembles with ns1 electronic configuration. அப்போ இந்த 1s1 ns1 அப்படின்னு எழுதலாம். nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். Generally valence cell electronic configurations of alkylized metal and so similarity with them the follow. அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று. ஹைட்ரஜனுக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ வேலன்ஸி ஒன்று. எதுக்கெல்லாம் வேலன்ஸி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆல்கலைஸ் மெட்டல், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னா +1. அதேமாரி ஹைட்ரஜனுக்கு என்னன்னு கேட்டால் வேலன்ஸ் எலக்ட்ரான் +1. அப்போ ஹைட்ரஜனை எந்த குரூப்பில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆல்கலைஸ் மெட்டலில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஹைட்ரஜன் எந்த குரூப்பில் அட்டாச் ஆகிருக்குது? ஆல்கலைஸ் மெட்டல் அட்டாச் ஆகிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இட் ஃபார்ம் யூனிபாசிட்டிவ் அயான்ஸ். இது ஹைட்ரஜனை எதை உருவாக்கும் அப்படின்னு கேட்டால் ஒற்றை நேர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்குது. இப்போ H+, ஹைட்ரஜன் மேலே ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது. அதனால் யூனிபாசிட்டிவ், ஒரே ஒரு இருக்கிறனால யூனிபாசிட்டிவ் அயான்ஸ் உருவாக்கும். லைக் ஆல்கலைஸ் மெட்டல். ஆல்கலைஸ் மெட்டல் எது? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். அதே போல் இந்த சோடியத்துக்கு மேலே ப்ளஸ் தான் இருக்குது, கே ப்ளஸ் தான் இருக்குது, சிஎஸ்க்கும் ப்ளஸ் இருக்குது. அந்த போலவே இந்த ஹைட்ரஜனும் என்ன பண்ண அப்படின்னா ஒரு யூனிபாசிட்டிவ் அயன்ஸ் தான் உருவாக்குது. ஒரே ஒரு நேர்மின் சுமை பெற்ற உலோகத்தை மட்டும்தான், ஒரு சுமையுடைய அயனியை மட்டும் உருவாக்குது. இட் ஃபார்ம் ஹாலைட்ஸ். எது கூட அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலஜன் கூட சேர்ந்து ஹாலைட்ஸாக ஃபார்ம் ஆகுது. HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, HCl ஹாலஜன் எது? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ஹாலஜன். இப்போ ஹைட்ரஜன் எல்லாமே Br, HI. அவங்க மாதிரி ஹைட்ரஜன் கூட FCl, BrI இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு, இந்தமாரி காம்பவுண்ட் உருவாக்கும். அதேமாரி ஆக்சிஜன் கூட சேரும் பொழுது என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேரும்போது வாட்டர் கிடைக்கும். அதேமாதிரி பெராக்சைடு, ஹைட்ரஜன் கூட O2 சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. சல்ஃபைடு, ஹைட்ரஜன் கூட S சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஆல்கலைஸ் மெட்டல் கூட சேருது. லைக் ஆல்கலைஸ் மெட்டல் NaX, Na2O, Na2O2, Na2O2, Na2S. அப்போ ஆல்கலைஸ் மெட்டல் போலவே இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இதேமாதிரி ஆல்கல் ஹைலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது, பெராக்சைடு ஃபார்ம் பண்ணுது, சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ஆல்கலைஸ் மெட்டல் என்னென்ன ஃபார்ம் பண்ணுதோ அதேமாரி இதுவும் ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணுது. இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது, ஒடுக்கும் வினைப்பொருளாக செயல்படுகிறது. இப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து இது ஒரு மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை மட்டும் தனியாக பிரித்தது இருக்குது. மெட்டலை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இந்த ஆக்சிஜனை இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நம்ம வெளியே போகிற மாதிரி காம்பவுண்ட். அப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை மட்டும் தனியாக பிரித்தெடுப்பதற்கு இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுது. அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. However, unlike alkalized metal which have ionization energy range from 377 to 520 kilojoules mole -1, ஆல்கலைஸ் மெட்டலோடைய அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எவ்வளோ இருக்கும்? ஆல்கலைஸ் மெட்டல் எது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதோட அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோக்குள்ள இருக்குன்னா, அயனைசேஷன் எனர்ஜின்னு அர்த்தம் ஒரு ஏட்டத்துலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 377 520 kilojoules mole -1 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 1314 kilojoules mole -1 இருக்குது. அப்போ இந்த ஆல்கலைஸ் மெட்டல் போல் இல்லாமல் ஹைட்ரஜனோட அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, which is much higher than the alkalized metal. அப்போ ஹைட்ரஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜி
அல்கலைஸ் மெட்டல் போல் இல்லாமல் அதிகமாக இருக்குது. அல்கலைஸ் மெட்டலை போல் இல்லாமல் ஹைட்ரஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அல்கலைஸ் மெட்டலுக்கு எவ்வளோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னா 377 520 வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் ஹைட்ரஜனுக்கு பாருங்கள் 1314 இருக்குது. அப்போ ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். ஆனால் இந்த அல்கலைஸ் மெட்டல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இதுலேருந்து எலக்ட்ரான் நீக்குவதற்கு எனர்ஜி வந்து எவ்வளோ தேவைன்னா 377 520 கொடுத்தாவே போதும், எலக்ட்ரான் வெளியே போயிடும். அப்போ எதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும்? ஹைட்ரஜனில் வந்து எலக்ட்ரான் நீக்குவதற்கு தான் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். லைக் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலைட்ஸ். ஹாலைட்ஸ் வந்து உருவாக்கக்கூடியது இருக்கும். ஃப்ரம் ஹாலஜன்ஸ்லேருந்து ஹாலைட்ஸ் நம்ம உருவாக்கும். ஹைட்ரஜன் ஆல்சோ ஹேஸ் எ டெண்டன்சி டு கெயின் 1 electron டு ஃபார்ம் ஹைட்ரைட் அயான்ஸ். இப்போ ஹாலஜன்ஸ் Cl ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு Cl மைனஸாக மாறுது. F ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு F மைனஸாக மாறுது. இதுதான் வந்து ஹாலைட்ஸ் அயான்ஸ். ஹாலஜன்ஸ்லேருந்து ஹாலைட்ஸாக மாறுது. அதேமாரி ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு H மைனஸாக மாறும். அதுக்கு பேர் ஹைட்ரைட் அயான்ஸ். அப்போ H மைனஸுக்கு பேர் என்ன பண்ணால் ஹைட்ரைட் அயான்ஸ். ஹூஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ H மைனஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருக்குது. ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்னது 1. அப்போ 1s1 எழுதலாமா? இப்போ இது ஹைட்ரஜனுக்கு இது கூட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் சேர்ந்துருக்குது. அப்போ எத்தனையாக மாறிடுது? 2. அப்போ 2ங்கும் போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1s2ன்னு எழுதுவோம். அப்போ 1s2 அப்படிங்கிறது எதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஹீலியத்துக்கு வரும். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்டால் 2. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ 2 முடிக்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 1s2ன்னு எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? H மைனஸ் அப்படிங்கும்போது இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, மேலே ஒரு எலக்ட்ரான், அப்போ 2 எலக்ட்ரான். அப்போ 2 எலக்ட்ரான் அப்படிங்கும்போது 1s2ன்னு எழுதுவோம். அப்போ எதுக்கு மாறிடுது? H மைனஸ் அப்படிங்கிறது எதுக்கு மாறிடுது? ஹீலியத்துக்கு மாறிடுது. ஹீலிங்கிறது நோபல் கேஸ். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான்ஸ் அந்தமாரி இது நோபல் கேஸ் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுச்சு. ஹவர் த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தன் த ஹாலஜன் ஆட்டம். எலக்ட்ரானை சேர்த்திக்கிறது எதுக்கு அதிகம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தன் தட் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். ஹாலஜன் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஹைட்ரஜன் எலக்ட்ரான் ஆட்டம் மதிப்பு என்னன்னா இது ஈஸியாக என்ன பண்ணி எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஹைட்ரஜனோட ஹாலஜன் எலக்ட்ரானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். Hence the tendency of hydrogen to form hydride ions. ஹைட்ரஜன் ஈஸியாக என்ன மாறும்? ஹைட்ரைட் அயன்ஸாக மாறும். ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை வந்து ஏற்றுக்கிட்டு என்ன மாறும்? ஹைட்ரைட் அயன்ஸாக மாறிடும். is lower compared to the halogen to form halide ions. இப்போ வந்து ஹாலஜன் வந்து ஈஸியாக என்ன பண்ணால் ஹாலைட் அயன்ஸ் ஃபார்ம் ஆகுது இஸ் எவிடென்ட்லி. இப்போ எதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படுதுன்னு பாருங்க. ஹாலஜன் இந்த ஆஃப் Br2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கீழே ஒன்றுக்கு இருக்கும், இதெல்லாம் கீழே. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ Br மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ Br கூட ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும்போது என்னவா மாறிடும்? Br மைனஸாக மாறும். அதுதான் இங்கே. அப்போ Br2 கூட ஒரு எலக்ட்ரான் சேர்த்தும் பொழுது எவ்வளோ எனர்ஜி, என்தால்பி எனர்ஜி சேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா -55 kcal மோல் -1 அப்படின்றது. ஆனால் ஹைட்ரஜன் கூட ஒரு எலக்ட்ரானை சேர்த்தும்போது H மைனஸாக மாறுது. அப்போ அதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூ என்னென்னா -36 kcal +36 kcal மோல் -1 அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரைட் அயனை உருவாக்கும் இயல்பானது. ஹைட்ரைட் அயன் ஃபார்ம் ஆகுது. இது உருவாக்கக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளோன்னா +36. அதேமாதிரி ஹாலஜன் ஹாலைட் அயனை உருவாக்கும் இயல்பை காட்டிலும் குறைவாக உள்ளது. ஹாலஜன் ஹாலைட் அயனை உருவாக்க காட்டிலும் இயல்பினை காட்டிலும் குறைவாக உள்ளது. Since hydrogen has a similarities with alkalized metal, ஹைட்ரஜனுக்குள்ள ஒற்றுமை என்ன? as well as the halogens.
ஹாலஜன் ஹைட்ரடைனிகளை எக்ஸ் மைனஸ் உருவாக்குவது போல் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் எக்ஸ் மைனஸ் உருவாக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ரைட் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ரைட் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிளில் வந்து ரைட் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்ட் பண்ண முடியாது. However, in the most of the compound, hydrogen exists in the +1 oxidation state. அப்போ ஹைட்ரஜன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆல்கலைஸ் மெட்டல் வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெற்றிருக்கிறதுனால ஆல்கலைஸ் மெட்டல் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தேர்ஃபோர் இட் இஸ் ரீசனபிள் டு பிளேஸ் த ஹைட்ரஜன் இன் த குரூப் 1. குரூப் 1 எது கேட்டால் ஆல்கலைஸ் மெட்டல். அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால ஆல்கலைஸ் மெட்டல் எது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இதுக்கு எல்லாத்துக்குமே +1. அப்போ இந்த ஹைட்ரஜனை வந்து இந்த ஆல்கலைஸ் மெட்டல் கூட வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க ஐயூபேக் ரிசல்ட் படி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் அப்படின்னா இந்த சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஹைட்ரஜன் ஹேஸ் 3 நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப். ஹைட்ரஜன் இயற்கையில் 3 ஐசோடாப்ஸாக கிடைக்கிது. ஒன்று புரோட்டியத்தோடைய ஃபார்முலானா 1H1 அல்லது ஹெச்ன்னு சொல்லலாம். அப்போ 1H1க்கு பேர் புரோட்டியம் அல்லது ஹெச்ன்னு சொல்லலாம். இன்னொன்று டியூட்ரியம், அது 1H2 அல்லது டியூட்ரியம். இன்னொன்று ட்ரிட்ரியத்தோட ஃபார்முலான்னு கேட்டால் 1H3, அதை வந்து டி அப்படின்னு சொல்லலாம், டி. ஓகே, அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ் காணப்படுது. ஒன்று 1H1, 1H2, 1H3. கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது வந்து மாஸ் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸ். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ். The protium 1H1 is a predominate from 99.985%. புரோட்டியம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 99.985% கிடைக்குது. இட் இஸ் ஒன்லி ஐசோடோப்ஸ் தட் டஸ் நாட் கண்டெய்னிங் நியூட்ரான். அப்போ நியூட்ரான் இல்லாத ஒரு ஹைட்ரஜன் எதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டான் தான். இப்போ புரோட்டான் அப்படின்னா இது புரோட்டியம். இதில் டயக்ராம் வச்சு காமிக்கிற பாருங்க. நியூக்ளியஸு ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு எலக்ட்ரான். இதில் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னேன், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இது என்னது, இது எலக்ட்ரான். எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு என்ன இருக்கும், புரோட்டான் இருக்குது. அவங்க எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அப்போ புரோட்டான் எவ்வளோ இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது. இப்போ நியூட்ரான் இல்லை. ஓகேவா? அப்போ நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு ஐசோடோப்ஸ் எது, ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டியம் 1H1. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. புரோட்டியத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது. ஓகே. டியூட்ரியத்தில் 1H2வா, இது டயக்ராம் வரையணும் பாருங்க. நியூக்ளியஸு அவுட்டர் மோஸ்ட்டில் இது நியூக்ளியஸில் 2 இருக்குது. ஒன்று புரோட்டான், ஒன்று நியூட்ரான். ஒன்று இருக்குது, அது எதுன்னு கேட்டால் எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குதா, அப்போ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு என்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும். அப்போ புரோட்டான் 1 இருக்குது. அப்போ 2ல் 1 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். அப்போ ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், அப்போ 2ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னன்னா மாஸ் நம்பர். அதுதான் மாஸ் நம்பர். ஓகே. இப்போ டிட்ரியத்துக்கு 1H3 போது எப்படி டயக்ராம் வரலாம், நியூக்ளியஸு இதில் என்னென்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், ஒரு புரோட்டான்ஸ் இருக்கும். இங்கே மாஸ் நம்பர் எவ்வளோ, 3. அப்போ ஒரு புரோட்டான் போச்சுன்னா இன்னும் மீதி எவ்வளோ இருக்கும், இன்னும் 2 இருக்கும். அப்போ 1 + 2 = 3. அப்போ 3ங்கும்போது என்னென்னா இது கிடைக்கும். அப்போ இதில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இதில் 2 இருக்குது.
பார்த்தோம். புரோட்டீத்தில் வந்து எவ்வளோ நியூட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டியூட்ரியத்தில் எவ்வளோ புரோட்டான் எவ்வளோ நியூட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டெட்ரியத்தில் எலக்ட்ரான் எவ்வளோ புரோட்டான் எவ்வளோ நியூட்ரான் எவ்வளோ. Isotopes of hydrogens. Deuterium also known as a heavy hydrogen. One more question. Deuterium heavy hydrogen, கன ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மார்க் கொஸ்டின். டியூட்ரியத்தை ஹெவி ஹைட்ரஜன் சொல்லலாம். கான்ஸ்டியூட் அபவுட் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 0.015% இருக்கும். The third isotope tritium is a radioactive isotope. மூணாவது 1H3 அது வந்து ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ், கதிரியக்க ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் which occurs only trace in 1 atom per 10 power 8 10 power minus 10 power 18 ஹைட்ரஜன் இருக்குது. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சமாக தான் இருக்கும். தோராயமாக 10⁻18 பவரில் 18 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு ஒரு டெட்ரியம் அணுவியத்தில் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டத்தில் வந்து ஒரு ஆட்டம் அதில் வந்து 10⁻18 10⁻18 ஈக்குவல் டு மேலே போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 10⁻−18 அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்கும்? மிக மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஆட்டத்தில் 10⁻18 அப்படின்னு அந்த விதத்தில் தான் இருக்கும். 10⁻18 ஈக்குவல் டு மேலே போகும்போது இருக்கும் 1 × 10⁻−18 மாறிடும். அப்போ -18 என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நாம் பாயிண்ட் வச்சு 0 போட்டு 17 0 போட்டு 1 போட்டால் அந்த வேலை அப்போ இவ்வளோ தான் கம்மியாக கிடைக்கும். அப்போ வந்து ஹைட்ரஜனில் ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸில் எது மிக குறைவாக கிடைக்குன்னா டிட்ரியம் தான் மிக குறைவாக கிடைக்கும். Due to this extents of these isotopes naturally occurring hydrogen exit, ஹைட்ரஜன் வந்து என்னென்ன வடிவத்தில் கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் என்னென்ன ஐசோடோப்ஸில் இது கிடைக்குன்னா H2 HD D2 HT D2 DT அப்படின்னு கிடைக்குது. The properties of these isotopes are shown. அதனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஹைட்ரஜன் 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம், அட்டாமிக் ஹைட்ரஜன்ஸ். அதை 1H1 1H2 1H3 புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்ரியம். அதான் வந்து புரோட்டியம்னா H சிம்பிள், டியூட்ரியம்னா D, ட்ரிட்ரியம்னா T. இதனுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோன்னா 1.008. இந்த 1H2 அப்படிங்கும்போது இந்த மாஸ் நம்பர் 2. 1H3 இது மேலே 3 இருக்குது, அதான் மாஸ் நம்பர். இதில் இந்த டயக்ராம் போட்ட மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, புரோட்டான் எவ்வளவு, நியூட்ரான் எவ்வளோ. ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான் மட்டும்தான் வேரியேஷன் ஆகும். அப்போ ஹைட்ரஜன்ஸில் புரோட்டீத்தில் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், நியூட்ரான் 0. அதேமாரி இதில் டியூட்ரியத்தில் வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ஒரு எலக்ட்ரான்ஸ். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான்ஸ் இருக்குது. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எது ஸ்டேபிளாக இருக்கும்? நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி எது ஸ்டேபிளாக இருக்கும்? இந்த ஹச்சும் டியும் ஸ்டேபிளாக இருக்கும். டி மட்டும் எனக்கு அரைவால் இருக்காங்க ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோன்னு கேட்டால் 12.3 years. T1/2 என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஆஃப் லைஃப் பீரியட். ஒரு பொருளை பாதையாக சிதைப்பதற்கு the time required to the initial half of the value is reduced. ஒரு பொருளை பாதியாக சிதைப்பதற்கு தேவையான காலம் தான் ஆஃப் லைஃப் பீரியட். மாலிகுலர் ஹைட்ரஜன் புரோட்டியம் H2 இருக்கும், டியூட்ரியம் T2 இருக்கும், ட்ரிட்ரியம் வந்து T2 இருக்கும். இது அப்பண்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படி முன்னாடி பார்த்தோம். நம்ம மாலிகுலர் மாஸுக்கு முன்னாடி பார்த்தோம் எவ்வளோ, அதுக்கு மேலே இருக்கிற நம்பர். மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு அண்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்.
அதுக்கடுத்தது என்தால்பி டிசோஷன் வேல்யூ. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கணும். இதில் வந்து டேபிள் காலத்தில் 1 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன். இதுதான் பப்ளிக்கில் அதிக டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஹைட்ரஜன் அணுவின் அணுக்கரு சுழன்று கொண்டு இருக்கிறது. ஹைட்ரஜன்ஸில் நியூக்ளியஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ஆட்டம் நியூக்ளியஸ் ஹேஸ் எ ஸ்பின். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் நியூக்ளியஸ் வந்து சுற்றுது. when molecular hydrogen is formed. மூலக்கூறு ஹைட்ரஜன் உருவாகும் போது 2 ஹைட்ரஜன் அணுக்களின் சுழற்சி ஒரே திசையில் இருக்கும். இப்போ இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு molecular hydrogen ஃபார்ம் ஆகுது. when spin the 2 hydrogen nuclei can be the same direction. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இது ஒரு ஹச், இது ஒரு ஹச். இதில் இருக்கிற நியூக்ளியஸு ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. சேம் டைரெக்ஷனில் என்ன ஆகுது, சுழற்சி ஆகுது, ரொட்டேட் ஆகுது, ஸ்பின் ஆகுது. அப்படி இருக்குது. அல்லது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறத பொறுத்து தான் எது ஆர்த்தோ ஹைட்ரஜன், எது பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு. 2 ஹைட்ரஜனில் இருக்கிற நியூக்ளியஸும் சேம் டைரெக்ஷனில் ரொட்டேஷன் ஆனிச்சுன்னா அது வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜனில் இருக்கிற நியூக்ளியஸு ஒன்று டைரெக்ஷன், ஒன்று ஃபார்வேர்டு, ஒன்று பேக்வர்ட் டைரெக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பேரா ஹைட்ரஜன்ஸ். அப்போ ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேரா ஹைட்ரஜன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், when molecular hydrogen is formed, the spin of the 2 hydrogen nucleus can be the same direction rotation is called ortho hydrogen. The hydrogen molecules, 2 hydrogen molecules 2 nucleus opposite direction rotation is called para hydrogens. Important question. இது கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்போம். அந்த டயக்ராம் போட்டாங்க. ஆர்த்தோ ஹைட்ரஜன் அர்த்தம் 2 ஹைட்ரஜனில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜன் நியூக்ளியஸும் ஒரே மாதிரி சுற்றுச்சுன்னா சேம் டைரெக்ஷன் ரொட்டேஷன் ஸ்பின் ஆனிச்சுன்னா அது ஆர்த்தோ ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன், இன்னொரு பேக்வர்ட் டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன் ஸ்பின் ஆனிச்சுன்னா அது வந்து பேரா ஹைட்ரஜன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸை பேரா ஹைட்ரஜன்ஸை இப்படி மாற்றலாம். பேரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனை எப்படி மாற்ற முடியும். அட் ஏ ரூம் டெம்பரேச்சர்னால் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை. நார்மல் ஹைட்ரஜன் கன்சிஸ்ட் அபவுட், ஒரு ரூமில் இருக்கிற ஹைட்ரஜன் அதில் 75% வந்து ஆர்த்தோவாக இருக்கும், 25% வந்து பேரா இருக்கும். இது ஒரு ரூமு, இந்த ரூமுக்குள்ளே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனில் ஆர்த்தோ எவ்வளோ இருக்குன்னா பேரா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு ரூமில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆர்த்தோ எவ்வளோ இருக்குன்னா 75% இருக்கும், பேரா எவ்வளோன்னா 25% இருக்கும். ஆஸ் த ஆர்த்தோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த பேரா ஃபார்ம். அப்போ எது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நிலையாக இருக்கும், ஆர்த்தோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பேரா ஃபார்ம். பேரா ஃபார்மை விட ஆர்த்தோ ஃபார்ம் வந்து நிலையாக இருக்கும். The conversion one isomer into the other isomers slow process. இப்போ ஆர்த்தோ ஐசோமர்ஸ், பேரா ஐசோமர்ஸ். ஆர்த்தோ ஐசோமர்ஸை பேரா ஐசோமர்ஸை மாற்றக்கூடிய செயல்முறை வந்து ஸ்லோவாக தான் மாற்ற முடியும். பேரா ஐசோமர்ஸை ஆர்த்தோ ஐசோமர்ஸ் தான் மாற்றணும், அதுவும் ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போ ஒரு ஐசோமர்ஸை இன்னொரு ஐசோமர்ஸாக மாற்றுறதுக்கு அது நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். However, the equilibrium shift in favor ortho hydrogen when the temperature is lowered. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு குறைவான வெப்பநிலையில் பேரா ஹைட்ரஜன் உருவாவதற்கு சமநிலை சாதமாக அமையும். குறைவான வெப்பநிலையில், அதாவது the equilibrium shift in favor of the para hydrogen when the temperature is lowered. குறைவான வெப்பநிலையில், லோயர் டெம்பரேச்சரில்
பேரா ஹைட்ரஜனை உருவாக்குவதற்கு சமநிலை சாதகமாக இருக்குது. சமநிலை என்ன எடுத்துன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன், இது வந்து சாதகமாக இருக்குது. The para form can be catalytically transformed into ortho form using the platinum ions. அதாவது பிளாட்டினம் PtFe, பிளாட்டினம் Fe, இரும்பு, இது எல்லாம் போன்ற கேட்டலிஸ்டாக பயன்படுத்துகிற வினைவேக மாற்றியாக பயன்படுத்தி சேர்ப்பதன் மூலம் பேரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்ற முடியும். இப்போ பேரா ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, இதை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றணும்னா இந்த இடத்துல Pt போடணும், அல்லது என்ன பண்ணணும் Fe போடணும். இது போட்டோம்னா பேரா ஹைட்ரஜன் என்னவாக மாறிடும், ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். ஓகே, அதுக்கடுத்தது பேரா ஹைட்ரஜன்ஸை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றணும்னா இந்த பேரா ஹைட்ரஜனை நாம் வந்து மின் பாய்ச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், மின் பாய்ச்சலை உள்ளே செலுத்துவோம், மின்சாரத்தை உள்ளே செலுத்துவோம். அப்படி செலுத்தும்பொழுது பேரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 800 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமான வெப்பநிலையை வெப்பப்படுத்தும் பொழுது பேரா ஹைட்ரஜனை 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேலே ஹீட் பண்ணி O2, NO2 போன்றவற்றை நாம் சேர்க்கும் பொழுது பாரா காந்தத்தன்மை உள்ள மேக்னெட்டிக் பொருள் வந்து என்னென்னா ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். பேரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். Alternately it can also be converted by passing the electric discharge. அதாவது மின் பாய்ச்சலை செலுத்தும் போது பேரா ஹைட்ரஜன் மீது மின் பாய்ச்சல் செலுத்தும் பொழுது ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். ஹீட்டிங் above 800 degrees Celsius and mixing with the paramagnetic molecules such as O2, NO2 with nascent or atomic hydrogens, இதெல்லாம் சேர்த்தும் போது இப்போ பேரா ஹைட்ரஜன் இருக்குது, இது கூட இந்த பேராமேக்னட்டிக் தன்மையுள்ள பாராகாந்த தன்மையுள்ள பொருள் O2வையோ NO2வையோ இங்கே எதுவும் சேர்த்துறோம். அல்லது நேசன்ட் ஹைட்ரஜன்னா தனியாக இருக்கிற ஹைட்ரஜன், அல்லது அட்டாமிக் ஹைட்ரஜன் அப்படின்னா H2. இது கூட ஒன்று சேர்த்தும் பொழுது இந்த பேரா ஹைட்ரஜன் என்ன ஹைட்ரஜனாக மாறிடும், ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறிடும். 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். பேரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜன் எப்படி மாற்றுவேன், ஹவ் வில் யூ கன்வெர்டட் ஆர்த்தோ ஹைட்ரஜன் டு பேரா ஹைட்ரஜன், இல்லை பேரா ஹைட்ரஜன் டு ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ். பேரா ஹைட்ரஜன் தான் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுறாங்க. இப்போ ஹவ் வில் யூ கன்வெர்டட் பேரா ஹைட்ரஜன் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன்ஸ். ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் ஆர் சிமிலர் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கும் பேரா ஹைட்ரஜனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையான பண்பு. ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் ஆர் சிமிலர் இன் ஏ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கும் பேரா ஹைட்ரஜனுக்கும் உள்ள கெமிக்கல் பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். பட் இன் ஏ டிஃப்ரெண்ட் சம் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரா ஹைட்ரஜனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா 13.83 கெல்வின். வாயில் அதே நேரத்தில் ஆர்த்தோ ஹைட்ரஜன் கெல்வின் கேட்டால் 13.95 கெல்வின். பாயிலிங் பாயிண்ட் பேரா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோன்னா 20.26 கெல்வின். வாயில் அதே நேரத்தில் ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு 20.39 கெல்வின். சின்ஸ் த நியூக்ளியர் ஸ்பின் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். பேரா ஹைட்ரஜன் வந்து எப்படி சுற்றும், ஆர்த்தோ ஹைட்ரஜன் எப்படி சுற்றும். ஆர்த்தோ ஹைட்ரஜன் 2 நியூக்ளியஸும் ஒரே சேம் டைரக்ஷன் சுற்றும். பேரா ஹைட்ரஜன் வந்து ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் ஒரு டைரக்ஷன், இன்னொரு நியூக்ளியஸில் இன்னொரு டைரக்ஷன் சுற்றும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றும். சின்ஸ் நியூக்ளியர் ஸ்பின் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் பேரா ஹைட்ரஜன் இஸ் 0. இப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடு சுற்றுறதுனால
இது ஒரு நியூக்ளியஸு, இது ஒரு நியூக்ளியஸ். இது கிளாக் வைஸில் சுற்றுது, இது இன்னொரு வந்து இப்படி சுற்று, ரெண்டுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இப்படி சுற்றும்போது ரெண்டுமே வந்து இப்படி சுற்றி இங்கே வருது, இதுவும் சுற்றி இங்கே வருது. ரெண்டு இடத்துல ஜாயிண்ட் ஆகும் பொழுது அதனுடைய வேல்யூ வந்து 0 மாறிடும். அப்போ பேரா ஹைட்ரஜனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்ன கேட்டினா 0. ஏன்னா ரெண்டு ஒருத்தர் சுற்றி வந்து ஒருத்தர் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகிடுனா 0 மாறிடும். ஆர்த்தோ ஹைட்ரஜன் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஆர்த்தோ ஹைட்ரஜனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா புரோட்டானை விட புரோட்டானின் காந்த திருப்பு திறனை போல் 2 மடங்கு ஆகும். புரோட்டானுடைய காந்த திருப்பு திறன் எவ்வளவோ அதை விட 2 மடங்கு. புரோட்டானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டை விட ட்வைஸ் டைம் அதிகம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைட்ரஜனை நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஹை பியூரிட்டி ஹைட்ரஜன்ஸ், தூய்மையான ஹைட்ரஜனை நாம் வந்து எவ்வளோ பர்சன்ட் தயாரிக்கும்? 99.9 லெஸ் தென் 99.9 விட குறைவாக நம்ம தயாரிக்கிறோம். இட் இஸ் எலக்ட்ரோலிஸ் ஆஃப் வாட்டர் கண்டெய்னிங் ட்ரேஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் ஆல்கலைஸ் ஆன் or electrolysis of aqueous solution of sodium hydroxide or potassium hydroxide using a nickel anode or iron cathode. In the process is not economical for large scale productions. ஹைட்ரஜன் வந்து இவ்வளோ பர்சன்டாக தூய்மையாக தயாரிக்க முடியும். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன இருக்குன்னா எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் அப்படின்னா நத்திங் பட் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க. ஒரு பீக்கரில் ஒன்று இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனோடு, ரைட் ஹேண்ட் சைடில் கேத்தோடு, உள்ளுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க, எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். இது வழியாக ஆனோட வழியாகவும் கேத்தோட வழியாகவும் கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறீங்க. என்ன ப்ராசஸ்ங்க? இதுதான் இந்த டயக்ராம். ஒரு பீக்கர் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஆனோடு, இந்த பக்கம் கேத்தோடு. ஆனோடு எதனால் மேனுஃபேக்சர் ஆகிருக்குது, கேத்தோடு எதனால் மேனுஃபேக்சர் ஆகிருக்குது, உள்ளுக்குள்ள சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷன், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், அது என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த டயக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனோடு, கேத்தோடு. Electrolysis of water containing trace of acid or alkalis or electrolysis of aqueous solution of sodium hydroxide or potassium hydroxide. இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடையோ NaOH அல்லது KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் நீர் கரைசலை இது கூட வாட்டர் சேர்த்து நீர் கரைசலாக எடுத்துக்கிட்டு அதை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக உள்ளே வச்சுட்டோம், பீக்கருக்குள்ளே வச்சுட்டோம். ஓகே, அப்போ எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனா NaO வச்சு H2O அல்லது KO வச்சு ப்ளஸ் H2O வச்சுக்கிட்டோம். ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணால் நிக்கல் நேர்மின் வாயாக இருக்குது. இந்த இடத்துல ஆனோடு பார்த்தோமா, ஆனோடு என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கல், இது நிக்கலாக மேனுஃபேக்சர் ஆகுது. கேத்தோடு எதுன்னு கேட்டிங்கன்னா இரும்பு அயான்ஸ், இதை ஃபிட் பண்ணிக்கிறோம். இது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஆனோடு வந்து நிக்கலால் மேனுஃபேக்சர் ஆகுது, கேத்தோடு வந்து Fe இரும்பால் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. இந்த இடத்துல ப்ராசஸ் பாருங்கள், இது ஆனோடு, இது கேத்தோடு, உள்ளுக்குள்ள சொல்யூஷன் இருக்கும், நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற NaOH H2Oவா இந்த சொல்யூஷன் உள்ள இருக்குமா, இது நிக்கலு, இது Fe உள்ளுக்குள்ள கரண்ட் உள்ள பாஸ் பண்ணுறீங்க. அது ஆனோட். ஆனோடில் OH அயான்ஸ் இருக்குது, இது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. இது ஆனோடு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது எங்கன்னா கேத்தோடுக்கு போகுது. ஆனோடிலேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது, கேத்தோடுக்கும் வருது. அப்போ ஒரு OH மைனஸு ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, அப்போ OH மாறும். இன்னொரு OH ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது, அப்போ இன்னொரு OH மாறும். அப்போ எத்தனை OH மாறியுது, 2 OH மாறியுது. 2 OH நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் H2Oன்னு எழுதிக்கிறோம். இன்னொரு இது 2 இப்படி எழுதிக்கிறோம். இன்னொரு O இருக்கும், அந்த ஒரு ஓவை ஆஃப் O2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த 2 கேன்சல், இது ஒரு O மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆஃப் O2ன்னா O மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிங்க, 2OH மைனஸாக
ஒரு OH மைனஸு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, அப்போ என்னவா மாறும்? OH மாறும். அதேமாரி இன்னொரு OH மைனஸு ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, அப்போ இன்னொரு OH மாறும். அப்போ 2 OH வந்து 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுதா? அப்போ 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும் பொழுது அப்போ 2 OH என்னவா மாறிடும்? 2 OH மைனஸ் என்னவா மாறிடும்? OH மாறிடும். அப்போ இந்த இருக்கிற OH இந்த H சேர்ந்து H2. இன்னொரு O இருக்குமோ, அந்த ஒரு ஓவை நம்ம எப்படி எழுதுறோம்னா ஆஃப் O2/1. இந்த 2வும் இந்த கீழே 2 கிடச்சுன்னா 1. அப்போ இந்த O மட்டும்தான். அப்போ இந்த O. இது ஆனோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். கேத்தோடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 டைம் வாட்டர் இருக்கும், அது 2 எலக்ட்ரானும் எடுத்துக்குது. 2 எலக்ட்ரான் எடுக்கும்போது என்னவா மாறும் அப்படின்னா 2 OH மைனஸாக மாறும், இன்னும் H2 மாறும். ஓவரால் ரியாக்ஷன் பாருங்கள். இந்த எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரானுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 OH மைனஸுக்கு இங்கே 2 OH மைனஸுக்கு வெளியே போயிடும். அதுக்கடுத்தது இந்த பக்கம் ஒரு H2 இருக்குது, இங்கே ஒரு 2 H2 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணும்போது இந்த பக்கம் 1 இருக்கும். அப்போ அம்புக்குறிக்கு இந்த பக்கம் பாருங்கள், இந்த அம்புக்குறிக்கு இந்த பக்கம் மட்டும் பார்க்கணும். அம்புக்குறிக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்குது, எது நம்ம கேன்சல் பண்ணணும்? ஓவரால் எது கேன்சல் பண்ணணும்? இந்த 2 எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற 2 OH மைனஸ் இங்கே 2 OH மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு வாட்டும், இதில் வந்து 2 வாட்டில் ஒரு வாட்டர் வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த அம்புக்குறிக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்குது? அப்போ இந்த அம்புக்குறி இந்த பக்கம் 2 வாட்டில் ஒரு வாட்டர் மட்டும் இருக்கும், அது அம்புக்குறி. இந்த பக்கம் அம்புக்குறிக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் H2 இருக்குது, H2 ஆஃப் O2 இருக்குது, ஆஃப் O2. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இப்படி தான் ஹைட்ரஜன்ஸை வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன்ஸ் நம்ம H2ஆகவும் ஆஃப் O2ஆகவும் வச்சுருக்கிறோம். இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், மின்னர் பகுப்பு முறை. நெக்ஸ்ட் ஒன்று லெபார்ட்டரியில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஆய்வகத்தில் hydrogen is conveniently prepared in the laboratory by the reaction of the metal. ஹைட்ரஜனை ஆய்வகத்தில் நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக நமக்கு தேவையானதை தயாரிக்கலாம். அது எப்படின்னு கேட்டால் மெட்டல் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். சச் ஆஸ் ஜிங்க்கு, அயான், டின். சிட்டன் ஜிங்க்கு, அயான் Fe, டின். இந்த எலமெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடையும் நம்ம டைலூட் ஆசிட், டைலூட்னா நீர் இருக்கும், அந்த ஆசிட் கூட நீர் இருக்கும். டைலூட் ஆசிட்னால் நீர் இருக்கும். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னா அது கூட வந்து தண்ணி இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆசிட் பேர் வந்து டைலூட் ஆசிட். ஆசிட் கூட வந்து எந்த தண்ணியுமே மிங்கிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன கேட்டால் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். அப்போ இங்கே பாருங்கள், ஜிங்க்கு கூட 2 டைம் வந்து டைலூட் நைட்ரிக் ஆசிட், 2 டைம் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டைலூட்டு ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற ZNனும் இதில் 2H 2 Cl இருக்குமா, அந்த 2 Cl இது கூட ஜாயிண்ட் ஆகும்போது ZnCl2 ஜிங்க் குளோரைடாக வெளியே போயிடும். மீதி 2H இருக்குமா, அந்த 2H நம்ம எப்படி மாற்றி அதெல்லாம்னா H2ஆக மாறும். இப்போ கேஸாக வெளியே வரும். அப்போ ஹைட்ரஜனை ப்ரிப்பரேஷன் பண்ணிடுச்சு. இது ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு. இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து ஜிங்க் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க. ஜிங்க் கூட்டில் வந்து இந்த ஃபனல் வழியாக டைலூட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். டைலூட்னா அது கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தண்ணி இருக்கும். டைலூட்டு HCl அல்லது டைலூட்டு H2SO4. இதில் 2ல் ஏதோ ஒரு ஆசிட்டு உள்ளே ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு அதுலேருந்து ஒரு ஃபனலை கொண்டாந்து இந்த பக்கம் ஒரு பீக்கர் மாரி வச்சு அந்த பீக்கரில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஜாரை வந்து முடிச்சிட்டிங்க. இது கூட என்ன பண்ண அப்படின்னா இது ரெண்டுமே இந்த ஜிங்க்கும் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி இதில் இருந்து என்ன பண்ண அப்படின்னா ZnCl2 இங்கேயே தங்கிடும். இந்த H2 மட்டும் என்ன பண்ணால் அந்த கேஸ் அப்படியே இது வழியாக வந்து அப்படியே இங்கே வந்து இந்த பபிள்ஸாக வந்து மேலே வந்து வந்துடும். அப்போ இந்த கண்ணாடி குடுவில் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தொழிற்சாலையில் எப்படி தயாரிக்கணும்னா, இன் லார்ஜ் ஸ்கேல் ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்டீம் ரீஃபார்மிங் ஹைட்ரோகார்பனை நம்ம நீராவி கொண்டு மறு உருவாக்கம் செய்கிறோம். ஹைட்ரோகார்பன் அப்படின்னா ஹைட்ரோகார்பன், இதிலே ஆன்சர் இருக்குது. ஹைட்ரோன்னா ஹைட்ரஜன், கார்பனுன்னா சி. அப்போ இது ரெண்டு மட்டும் இருக்கிற காம்பவுண்ட் பேர் தான் ஹைட்ரோகார்பன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மீத்தேன் CH4, கார்பன் ஹைட்ரஜன் 4 இப்படி இருந்துச்சுன்னா மீத்தேன். In this method, hydrocarbon such as methane is mixed with the steam. ஹைட்ரோகார்பன் கூட நீராவி சேர்த்துறோம். நீராவினா வாட்டர், அது ஆவி வந்து ஸ்டீமாக போகும்போது நீராவி. அண்டு பாஸ்ட் ஓவர் நிக்கலை கேட்லிஸ்ட்டாக போடுறோம். நம்ம வினைவேகமாகவே சேர்க்கணும். இந்த ரேஞ்ச் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் 800 to 900 செல்சியஸில் ஹீட் பண்ணுறோம். 35 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ மீத்தேன் இஸ் ரியாக்ட் வித் ஸ்டீம் water and passed over nickel catalyst in the range 800 to 900 Celsius and 35 atmosphere pressures. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த மீத்தேன் ஸ்டீம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி நிக்கல் கேட்டலிஸ்ட் ரியாக்ட் ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் இந்த கெல்வின் ப்ரெஷரில் ரியாக்ட் ஆகும்பொழுது இதில் வந்து ஒரு வாட்டரில் இருக்கிற ஒரு ஓவும் இந்த மீத்தேன் இருக்கிற சியும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு, சிஓங்கிறது கார்பன் மோனாக்சைடு. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கிற சியும் இதில் இருக்கிற ஓவும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு. மீதி இங்கே ஹெச் 4, இங்கே 2 ஹெச், மொத்தம் 6 ஹெச். 6 ஹெச் நம்ம எப்படி அதெல்லாம் அப்படின்னா 3H2, 3 × 2 6, அப்போ 3H2 வெளியே போயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து இப்படி வெளியே வருது. In another process, the steam is passed over red hot coke to produce the carbon monoxide and hydrogen. அதாவது ரெட் ஹாட் கோக் அப்படின்னு கேட்டால் ஒரு கரியை செஞ்சுட்டான நிலையில், அதாவது ரொம்ப தகன்னு சூழ்நிலையில் ஹீட் பண்ணுற. கோக் அப்படின்னு என்ன அர்த்தம்? கரி. அந்த கறி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் செஞ்சுட்டு வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது கல்கரி, அதாவது கறிக்கு பேர் என்னென்னா கோக். கறினா அந்த நம்ம சாப்பிட்ற கறி இல்லை, அடுப்பு கறி இருக்குல்ல, அதான் கோக், நிலக்கரி. அந்த கல்கரியின் மீது நீராவி, அதாவது ஸ்டீமை நம்ம உள்ள பாஸ் பண்ணுறோம். இந்த கோக்கின் மீது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீம் வாட்டர், ஸ்டீம் நம்ம உள்ள செலுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு கார்பன் மோனாக்சைடும் அப்புறம் ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் வாட்டர் கேஸ், நீராவி. இன் திஸ் வே நவுன் ஆஸ் அ வாட்டர் கேஸ். திஸ் இஸ் கால்டு என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால் சைன் கேஸ் அல்லது சிந்தட்டிக் கேஸ், அதாவது தொகுப்பு வாயு என்று அழைக்கலாம் அல்லது நீராவி என்று அழைக்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொகுப்பு வாயு நீராவி எப்படி தயாரிப்பா அப்படின்னு கேட்பான். அதான் அதுக்கான ஆன்சரு கார்பன். கரி அப்படின்னாவே கார்பன் தான். கோக் அப்படின்னா கார்பன், கரி தான். கரி அப்படின்னாவே கார்பன். அது கூட நீராவி அப்படின்னா வாட்டர். 1000 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இதில் வந்து அந்த வாட்டர்லேருந்து ஒரு ஓ வந்து இந்த சி கூட சேர்ந்து CO இன்னொன்று H2 மாறி, அப்போ ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வாட்டர் கேஸ் அல்லது சைன் கேஸ் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் யூஸ்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது எதுக்குன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் சச்சஸ் மெத்தனால் அல்லது சிம்பிள் ஹைட்ரோ கார்பன். மெத்தனால் அப்படின்னா CH3OH தான் மெத்தனால். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் வாட்டர் கேஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. நீர் வாயுவில் உள்ள கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மாறுது. இந்த வாட்டர் கேஸில் இருக்கிற கார்பன் மோனாக்சைடு CO2 மாறுது. என்னவோ மாறுது, CO2 மாறுது. The carbon monoxide of water gas can be converted into carbon dioxide by mixing gas mixer with more steam at 400 Celsius passed over the shift converter containing iron copper catalyst. This reaction is called water gas shift reaction. இது important question. வாட்டர் கேஸ் shift equation என்றால் நம்ம கேட்போம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கார்பன் மோனாக்சைடு வாட்டர் இருக்குது.
ஓகேவா. இது கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு வாட்டர் ஸ்டீம் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த வாட்டரில் ஒரு ஓ வந்து CO கூட ஜாயிண்ட் ஆகி இந்த CO இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது, இந்த ஓ இந்த ஜாயிண்ட் ஆகி CO2 மாறி அதான் CO2 கிடச்சி. மீதி இந்த ஓ இங்கே போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், H2 மட்டும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ஸ். வாட்டர் கேஸ் என்னங்கன்னா இடப்பெயர்ச்சி வினை. இந்த முறையில் CO2 வாயுவானது பொட்டாசியம் கார்பனேட்டாக உறிஞ்சு. இப்போ என்ன பண்ண CO2 கேஸ் உருவாயிடுச்சா, இந்த CO2 கேஸ் வந்து CO2 ஃபார்ம்டு இன் த எபோ ப்ராசஸ். இந்த மூலிமா CO2 உருவாயிடுச்சு. இஸ் அப்சர்வ் இன் த சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் கார்பனேட் K2CO3. பொட்டாசியம் கார்பனேட் அப்படிங்கிறது வந்து சொல்யூஷன் என்ன பண்ண அப்படின்னா இந்த CO2 உறிஞ்சி வச்சுக்கும். இந்த CO2 உறிஞ்சி வச்சுக்கும். இந்த CO2 என்ன பண்ணும், இந்த பொட்டாசியம் கார்பனேட் வந்து உறிஞ்சி வச்சுக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ஈக்குவேஷனில் CO2 கேஸை எந்த சொல்யூஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டால் எது உறிஞ்சி வச்சுக்கும் அப்படின்னு கேட்டால் பொட்டாசியம் கார்பனேட். CO2 பொட்டாசியம் கார்பனேட் வாட்டர் இதெல்லாம் சேரும்பொழுது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பொட்டாசியம் பை கார்பனேட்டாக மாறிடும். KHCO3. K பொட்டாசியம், HCO3னா பை கார்பனேட் அந்த கம்பவுண்டாக மாறிடும். அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் புரோட்டியம் வந்து ஹைட்ரஜன் நம்ம பார்த்தோம், அதனுடைய எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் பார்த்தோம். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த டாபிக் வந்து புக்கில் ஒரு டைம் நல்லா படிங்க. படிச்சுட்டு அப்புறமே வந்து என்னென்னா நீங்கள் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை ஆன்சரை ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு புக்கில் அதுக்கான ஆன்சரை மார்க் பண்ணிக்கிங்க. அதை வந்து நான் அனுப்புகிற அந்த கொஸ்டின் ஆன்சரையும் நீங்கள் ஃபோனில் வச்சு படிச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் வந்து அனுப்புகிற அந்த கொஸ்டின் ஆன்சரை உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கிங்க. புக்கில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் மேலே எழுதிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் எல்லாம் புக்லேயே படிங்க. ஃபோனை வந்து 1 மணிக்கு மேலே வந்து மத்தியானம் 1 மணிக்கு மேலே வந்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து புக் இருக்கும், புக்கிலேயே படிச்சுட்டு எழுதிப்பாங்க. கிளாஸ் பார்த்துட்டு புக்கில் நீங்கள் என்ன பண்ணுன்னா படிக்க ஆரம்பிச்சிங்க. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். அட்டனன்ஸ் இருக்குது, மார்க் இது கொடுப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி அனுப்புங்க. உங்களோட PDF ஃபார்மேட்டில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.